வெல்கம் பேக் டு our சேனல் ட்ரிஸ்லிங் பியூட்டி கேர். தலையில் ஏகப்பட்ட டேண்ட்ரஃப் இருக்குது, ரொம்ப இச்சினஸாக இருக்குது, ட்ரை அண்ட் ஃப்ரிஸியாக இருக்குது, ஹேர் க்ரோத்தே இல்லைன்னு ஃபீல் பண்ணுறவங்க வீக்லி ஒன்ஸ் இந்த ஆயிலை மட்டும் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள். செம்மையான ரிசல்ட்ஸ் கொடுக்கும். அண்ட் இந்த ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் இன்றைக்கி ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு சின்ன உரல் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னா வேப்பிலை சேர்க்க போகிறோம், அதாவது நீம் லீவ்ஸ் வந்து சேர்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா டேண்ட்ரஃப் நல்லாவே வந்து ரெடியூஸ் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பேன் தொல்லை இருந்ததுனால நல்லாவே வந்து அதை க்யூர் பண்ணி கொடுக்கும். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா துளசியை பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. இது ஹேர் ரூட்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி இதில் இருக்கக்கூடிய ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் டேண்ட்ரஃப் வராமல் நல்லாவே ப்ரிவென்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நேச்சுரல் கண்டிஷனராகவும் இருக்குது. அண்ட் ஃபைனல் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா வெத்தலை, பெட்டல் லீஃப் ஆர் பேன் லீஃப்னு சொல்லுவாங்க. அண்ட் இதை பார்த்தீங்கன்னா நல்லா ரூட்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹேர் ஃபாலை நல்லா வந்து கண்ட்ரோல் பண்ணுது. முக்கியமாக இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து நல்லா க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இது வந்து ஹேருக்கு நல்ல ஒரு ஷைனிங்கும் ஒரு திக்னஸையும் கொடுக்கும். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா உரலில் இடித்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் கோகனட் ஆயில் வந்து சேர்த்துருக்கேன். இது ஆல்ரெடி வந்து காய்ச்சின எண்ணெய் தான். ஸோ ஒரு சில இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்தது. ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய பியூர் கோகனட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இந்த கோகனட் ஆயில் கூட கொஞ்சமாக நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்ட நல்லெண்ணெய் சேர்க்கலாம், இல்லைன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம இடித்து வச்ச எல்லா இலைகளையுமே போட்டு நல்லா கொதிக்க விடணும். இதோட எசன்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து அந்த ஆயிலில் வந்து இறங்கணும். ஸோ நல்லா அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி காய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆயிலில் வந்து அந்த எசன்ஸ் எல்லாமே வந்து இறங்கியிருக்கும். இது கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன கோம்பு வச்சு நல்லா ஹேரை வந்து இந்த மாதிரி நல்லா சீவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்கேல்பில் வந்து ஃபுல்லாக படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஹேருக்கு மட்டும் ஆயில் அப்ளை பண்ணாமல் ஸ்கேல்ப்லலாம் நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு லைட் மசாஜ் மாதிரி கொடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது டேண்ட்ரஃப் நல்லா வராமல் அது வந்து உங்களுக்கு ப்ரிவென்ட் பண்ணும். இந்த ஆயில் கூட நீங்கள் கேஸ்டர் ஆயில் இருந்ததுன்னா கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சில பேருக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ மற்றவங்க வந்து இது தாராளமாக அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். இதை வந்து ஹேர் ஃபுல்லாக அண்ட் ஸ்கேல்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1-2 மணி நேரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மைல்டு ஷாம்பு ஆர் ஷிகக்காய் இந்த மாதிரி போட்டு நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணுங்கள். வீக்லி ஒன்ஸ் மட்டும் அப்ளை பண்ணால் போதும். ஸோ ரெகுலராக இது ஆயில் மாதிரி அப்ளை பண்ணும்போது அந்த வெத்தலோட ஒரு வாசம் வந்து சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அந்த மாதிரி உள்ளவங்க வந்து ரெகுலராக யூஸ் பண்ணாமல் வீக்லி ஒன்ஸ் மட்டும் இதை நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் சேர்த்துருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே டேண்ட்ரஃப் வராமல் மட்டும் ப்ரிவென்ட் பண்ணாது, பெயின் தொல்லையும் வந்து நல்லா வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும், ஹேருக்கு நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும், ஹேரை நல்லாவே ஸ்ட்ரென்தன் பண்ணும். அண்ட் ட்ரை அண்ட் ஃப்ரிஸியாக இருக்குன்னு அதையும் நல்லா ரெடியூஸ் பண்ணும். இல்லை எனக்கு இந்த ஆயிலெலாம் அப்ளை பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை, டேண்ட்ரஃப் ரிமூவ் ஆக ஹேர் பேக் மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறவங்களா இருந்தால் ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ வேறு ஏதாவது இந்த வீடியோ ரிலேட்டட் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை கொடுக்குறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோஸில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Till then is bye from உங்கள் நந்து. See you. Bye. Take care.